நாட்டுச்சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தமிழ்நாட்டில் பெண்கள் மட்டுமே போட்டியிடும் தனி தொகுதி உள்ளது. அதில் 4 பெண்கள் மட்டுமே தாராபுரம் தொகுதியில் போட்டியிட உள்ளனர். அதில் இந்திராணி, சத்யபாமா, சித்ரா, கௌரி என 4 பெண்கள் களத்தில் உள்ளனர். திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் நேரடி போட்டியாகவும் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் ஆகிய இரு கட்சிகளும் வாக்குகளை பிரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் என கூறப்படுகிறது. திருச்சி லால்குடி சட்டமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் நடிகர் மன்சூர் அலிகான் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக போட்டியிடும் லால்குடி தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் திடீரென மன்சூர் அலிகானிற்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் திட்டுவாசல் படி அருகே பாதாள சாக்கடையில் உடைப்பு ஏற்பட்டதால் மனித கழிவுகளை மிதித்துக் கொண்டு பக்தர்கள் கோவிலுக்குள் செல்லும் அவலநிலை. அலட்சியமான மாநகராட்சி நிர்வாகத்தால் ஆன்மீக பக்தர்கள் அதிர்ச்சி. கடந்த 7 ஆண்டுகளில் ஈரானிலிருந்து கச்சா எண்ணெய் இந்தியாவிற்கு வருவது இதுவே முதல் முறை. ஈரானில் இருந்து 40 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் ஏற்றிக்கொண்டு 2 கப்பல்கள் இந்தியா வந்துள்ளது. ஒன்று குஜராத்தின் சிக்காவில் உள்ள துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. மற்றொன்று ஒடிசா மாநில பாராதீப் துறைமுகத்திலும் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆவின் பால் பாக்கெட்டுகளில் சென்ற ரம்ஜான் பண்டிகையின் போது ரமலான் நல்வாழ்த்துக்கள் என்று பிரிண்ட் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று கூட இருக்க வேண்டாம். ஆனால் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்று பிரிண்ட் செய்திருக்கலாமே என்று தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி. அமெரிக்கா ஈரான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை நாளை மறுநாள் அமெரிக்கா மற்றும் ஈரான் நாட்டு பிரதிநிதிகள் ஜெனீவாவில் கலந்து கொண்ட பேச உள்ளதாக தகவல். இன்று ஏப்ரல் 14ஆம் தேதி நமது இந்தியாவின் சட்டமேதை, சமூக நீதி, சமத்துவம் மற்றும் பகுத்தறிவின் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையுமான புரட்சியாளர் டாக்டர் PR அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது. சமத்துவ பாரதத்தை படைக்க சபதம் ஏற்போம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அரசு அனுமதி பெறாமல் பல வருடங்களாக இயங்கி வந்த பட்டாசு தொழிற்சாலையில் திடீர் வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 4 பேர் பயங்கர படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. பட்டாசு தொழிற்சாலையில் 10 அறைகள் தரைமட்டமாகின. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947 78915 மற்றொரு எண் 994434 410033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.